இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. விட்டமின் டி எப்படி வருதுன்னா, சூரியன் நம்ம ஸ்கின் மேலே பட்ட உடனே அது ஆக்டிவேட் ஆகி விட்டமின் டியாக உள்ள போகும். இந்த மெட்ஃபார்மின்ங்கிற மருந்து எடுக்கிறாங்களோ அது வந்து விட்டமின் பி12 உடம்புக்குள்ளே குறைக்குது. ஓகே, அதனால தான் டாக்டர்ஸ் நீங்கள் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறீங்கன்னா பி12ம் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. நிறைய பலவித மெடிசன் இருக்குது, அதில் மெட்ஃபார்மின் தான் இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ முதல்ல ஆரம்பிக்கிற மருந்து அது. இப்போ சில பேருக்கு ரொம்ப மோசமாகி பி12 இன்ஜெக்ஷன் கொடுத்தா தான் சரியாகும். போன் வந்து சரியாக வரதுனால இந்த வலி, மூட்டு வலி இல்லை மசில் வலி அந்த மாதிரி வரும். தேவையானது நம்மளுக்கு 60 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு. அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்னால ப்ராப்ளம் இல்லை. பட் இன்டர்னலாக எடுக்கிறது, ஏன்னா நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறது தேவையானதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு கொடுப்பாங்க. அப்போ கொழுப்பு சத்து உள்ள எந்த விட்டமினும் ஜாஸ்தி ஆகிட்டா அதை இறக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் தாரணி கிருஷ்ணன் மேம் தான் இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம். ஓகே மேம், இப்போ வந்துட்டு விட்டமின் அப்படின்றது நம்ம ஹியூமன் பாடிக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் சொல்லி நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12 இதுதான் வந்துட்டு பேசிக்கான விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 2 விட்டமின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம் ஹியூமன்ஸ்க்கு? இப்போ விட்டமின் டின்னு எடுத்திங்கன்னா இது வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ போன் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம எலும்பு, இதில் கால்சியம், ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே முக்கியம். இது ரெண்டுமே அப்சார்ப் ஆகி நம்ம போனில் போய் சேர்றதுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இதை தவிர பல விஷயம், மென்டல் ஹெல்த்து, டிப்ரெஷன் வராத இருக்க, ரொம்ப இந்த கவலைகள், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வராத இருக்க விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே விட்டமின் டி தான் மெயின். ஆமாம். ஓகே. ஸோ விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொழுப்பு சத்தில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். இப்போ நம்ம நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. நம்ம சொல்கிறோம் அது வந்து பிளட் டெஸ்ட்டில் எடுத்தால் 30க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 10 தான் இருக்குது, 8 தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா அவங்களால அந்த விட்டமின் டி இல்லாததுனால பல விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஹேர் ஃபால் இருக்கும்பாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. இந்த வாரத்துக்கு ஒரு முறை 8 வாரம் இல்லை 6 வாரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எடுத்துட்டு விட்டுடுவாங்க. திருப்பி நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எடுத்து அது 30க்கு மேலே போச்சான்னு பார்க்கணும். போகலைன்னா நீங்கள் திருப்பி டாக்டர்கிட்ட போய் அது வந்து அந்த 30க்கு மேலே வரலும் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட் வேண்டாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட் ஆரம்பித்தா அதை லைஃப் லாங் சாப்பிடுவாங்க. அது இந்த கொழுப்பு சத்தில் கரையக்கூடிய விட்டமின்கள் அப்படி சாப்பிடக்கூடாது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, டி, இ அண்ட் கே. ஸோ டி அதில் வரதுனால நம்ம எப்போ நம்மளுக்கு நார்மல் லெவல் வந்துடுதோ அது வந்து நம்ம அதுக்கு மேலே அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட வேண்டாம். ஏன்னா விட்டமின் டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது உடம்புலேருந்து வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ எந்த அளவு சப்ளிமெண்ட் தேவையோ அந்த 30க்கு மேலே ஏறிடுச்சுன்னா நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அடியில் நிற்கணும். 11 மணி காலையிலேருந்து மதியம் 3 மணிக்குள்ளே 15 நிமிஷம் வாரத்தில் 2 தடவை இது போகும். அப்போ நீங்கள் ஃபுல் ஆர்ம் இல்லை ஃபுல் ஷர்ட், ஃபுல் பேண்ட் போட்டுட்டா உங்களுக்கு நிற்காது. கொஞ்சம் கையாவது உங்களுக்கு இருக்கணும். உட்கார்ற இடத்துல நீங்கள் கொஞ்சம் காலையும்
எக்ஸ்போஸ் பண்ணி 15 நிமிஷம் தானே அதை உக்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வரும். ஏன்னா அது மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா விட்டமின் டி எப்படி வருதுன்னா, சூரியன் நம்ம ஸ்கின் மேலே பட்ட உடனே அது ஆக்டிவேட் ஆகி விட்டமின் டியாக உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி அதில் பெனிஃபிட் இருக்குது. ஓகே மேம், இந்த விட்டமின் டி வந்துட்டு சூரியனை தாண்டி நம்ம ஃபுட்ஸ் மூலயமா வந்துட்டு எடுத்துக்கலாமா? சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் உணவு வகையில் விட்டமின் டி அதிகமாக எதில் இருக்குது மேம்? எல்லா நான்வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேயும் விட்டமின் டி இருக்குது. ஏன்னா நான்வெஜிடேரியன் ஃபுட்டில் கொழுப்பு சத்து நிறையா இருக்குது, அதனால விட்டமின் டி இருக்குது. பட் இந்த மாதிரி பாலுன்னு எடுத்திங்கன்னா வெளியில் வந்து வெயில் அடியில் எந்த மாடு இருக்கோ அந்த பாலில் இருக்குது. பட் அது இந்த காலத்தில் அந்த அளவு நடக்கிறது இல்லை. அதனால விட்டமின் டி ஃபார்ட்டிஃபிகேஷன் கூட பண்ணுறாங்க பாலில், அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் சில எண்ணெய்களில் கூட பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், விட்டமின் டி கொழுப்பு சத்தில் கரையறக்கூடிய ஒரு விட்டமின். அதனால எண்ணெயில் கூட ஃபார்ட்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா இந்திய நாட்டில் ரொம்ப வந்து டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு. ஸோ அது சாப்பிட்டா கூட நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே மேம், இந்த விட்டமின் B12 அப்படின்றது என்ன மேம்? விட்டமின் B12ங்கிறது பி விட்டமினில் ஒரு விட்டமின். நிறைய பி விட்டமின் இருக்குது, B1, B2, B6. அதில் B12ங்கிறது ஒன்று. B12ஓட ஃபுல் பேர் பார்த்திங்கன்னா சயனோ கோபாலமின் அப்படின்னு அதோட பேர். இது வந்து ரொம்ப முக்கியமான விட்டமின். நம்மளுக்கு வந்து கால்லெல்லாம் வந்து இப்படி ரொம்ப குத்துவலியெல்லாம் வராத இருக்கிறதுக்கு அது முக்கியம். அதை தவிர பி விட்டமின்ங்கிறதுனால பல விஷயத்துக்கு இது முக்கியம். செல் லெவலில் இது கோஃபேக்டர் நிறைய விஷயத்தில். ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அகெயின் டயர்ட்னஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா அந்த செல் லெவலில் நடக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு நடக்காது. அதனால இது பார்த்துக்கணும். பட் யாரெல்லாம் டயபெட்டிஸ்க்கு இந்த மெட்ஃபார்மின்ங்கிற மருந்து எடுக்கிறாங்களோ அது வந்து விட்டமின் B12 உடம்புக்குள்ளே குறைக்குது. ஓகே, அதனால தான் டாக்டர்ஸ் நீங்கள் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறீங்கன்னா B12 கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. நிறைய பலவித மெடிசன் இருக்குது, அதில் மெட்ஃபார்மின் தான் இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ முதல்ல ஆரம்பிக்கிற மருந்து அது. அதுக்கப்புறம் 2 மருந்தாக கூட கொடுப்பாங்க. அந்த 2 மருந்தில் மெட்ஃபார்மின் இருந்தால் அப்போ கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ யாரெல்லாம் மெட்ஃபார்மின் எடுக்கிறீங்களோ நீங்கள் B12 வந்து மருந்து மூலமாக எடுக்கணும். இப்போ இயற்கையில் பார்த்தீங்கன்னா B12 அகெயின் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் தான் இருக்குது, பாலில் இருக்குது. ஆனால் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், அதாவது நம்ம செடியிலேருந்து வரத்தில் இல்லை. பட் என்ன நல்ல விஷயம்னா நம்ம நார் சத்து உள்ள உணவு, இப்போ கீரை இல்லை முழு தானியங்கள் இல்லை வாழைத்தண்டு வாழைப்பூ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம பெரிய குடலில் அது கொஞ்சம் நேரம் நிற்கும். அது நிற்கிறச்சே அந்த நல்ல பாக்டீரியா இதில் கூட சேர்ந்து B12 உடம்புக்குள்ளே ஜெனரேட் ஆகும். அதனால தான் அந்த காலத்தில் B12 டெஃபிஷியன்சி கிடையாது வெஜிடேரியனாக இருந்தால் கூட. இப்போ இருக்கிற காரணம் வந்து இந்த வந்து நம்ம அந்த அளவு நார் சத்து சாப்பிட்றதில்ல. இப்போ சில பேருக்கு ரொம்ப மோசமாகி B12 இன்ஜெக்ஷன் கொடுத்தா தான் சரியாகும். ஏன்னா அந்த பிகோசில் டேப்லெட் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப வருஷம் டயபெட்டிஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா B12 மாத்திரை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அப்சார்ப் ஆகாது, உள்ள உடம்புக்குள்ளே போகாது. அதனால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலம் தேவை. ஸோ யாராவது டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இதனால இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதை ஜீர்ணிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால B12 அந்த மாதிரி. இப்போ ரொம்ப வயசானவங்க, அவங்க உணவே குறைவு, அவங்க சாப்பிட்ற காய் பழம்லாம் ரொம்ப சிறிய அளவு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட அவங்க அடிக்கடி கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு B12 டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க காலெல்லாம் எரியுது, நைட்டில் தூங்கவே முடியல,
குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளாசிக் B12 டெஃபிஷியன்சியோட சிம்டம். ஸோ அவங்களுக்கு கூட ரெகுலராக B12 மாத்திரை கொடுப்பாங்க. ஓகே மேம். இப்போ விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குன்றத இப்போ நம்ம நார்மலாகவே உடம்புல ஏதாவது ஒன்று இருந்தால் அது வெளியே காமிக்கும் உடம்பே. ஸோ இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குன்றத எந்த மாதிரி சிம்டம்ஸ்னால நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம்? ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சிக்கும் ஒரு சிம்டம். இப்போ விட்டமின் டியில் டயர்ட்னஸ், ஹேர் ஃபால், போன் சரியாக வரதுனால இந்த வலி, மூட்டு வலி இல்லை மசில் வலி அந்த மாதிரி வரும். B12 அப்படின்னா அந்த கால் எரிச்சல் வரும். இதே மற்ற விட்டமினுக்கு வேற மாதிரி. இப்போ விட்டமின் சி எடுத்திங்கன்னா வாயெல்லாம் சேப்பாயிடும். அண்ட் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா வாய்க்குள்ளே ரத்தமே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவு அது மோசமாயிடுச்சு. தேவையானது நம்மளுக்கு 60 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்தமல்லி இல்லை ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டாலே நம்மளுக்கு விட்டமின் சி வந்துடும். நம்ம அந்த அளவு அது கூட சாப்பிட்றது இல்லைன்னு அர்த்தம். ஓகே மேம், கரெக்ட். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்து நிறைய பேர் விட்டமின் இ கேப்சியூல்ன்ற ஒரு விஷயத்தை ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. ஹேர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் இன்டேக் கூட செய்கிறாங்க. ஸோ அந்த விட்டமின் இ கேப்சியூல் உடம்புக்கு நல்லது தானே? அந்த மாதிரி நம்ம இன்டேக் கூட பண்ணிக்கலாமா? அது விட்டமின் ஈங்கிறது கொழுப்பு சத்தில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். ஸோ ரொம்ப ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. அண்டர் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் எடுக்கணும். யாருக்கு தேவையோ அவங்க தான் எடுக்கணும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்துன்னு சொல்கிறோம். அதில் கொழுப்பு சத்து எக்கச்சக்கமாக எடுக்கிறோம். புரியுதுங்களா? எண்ணெய் வகைகள்லாம் எல்லா விதைகளிலும் விட்டமின் இ இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுக்கு விட்டமின் இ டெஃபிஷியன்சி சின்ன வயசில் வருது, ரொம்ப ரேர். அது தேவை கிடையாது. அது டேப்லெட்டாக சாப்பிட்ணுன்னு கிடையாது. அதுவும் யாரெல்லாம் இந்த சீட் சாப்பிட்றாங்களோ, இந்த மாதிரி இது சன்ஃப்ளவர் சீட், வாட்டர்மெலன் சீட் அந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ, இல்லை வேர்க்கடலை சாப்பிட்றாங்களோ, எள்ளு ரொம்ப நல்லது. இதெல்லாம் அவங்க எடுக்கிறவங்களுக்கு வராது. ஸோ யார் நார்மல் உணவு எடுக்கலையோ அவங்களுக்கு தான் வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல் ஹேர் ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அது ஓகே தானே மேம்? அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்னால ப்ராப்ளம் இல்லை. பட் இன்டர்னலாக எடுக்கிறது, ஏன்னா நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறது தேவையானதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு கொடுப்பாங்க. அப்போ கொழுப்பு சத்து உள்ள எந்த விட்டமினும் ஜாஸ்தி ஆகிட்டா அதை இறக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் இதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் டாக்டர்ஸோட அட்வைஸ் கூட இல்லாமல் நிறைய விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதை அவங்களே ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு எடுத்துக்கோங்க. இன்னொரு பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு விட்டமின் டி இல்லை B12 டெஃபிஷியன்சினா வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுப்பாங்க. எனக்கு இருக்குன்னா உனக்கும் இருக்குது. இது வாட்டர் சால்யுபிள் விட்டமின் B and C இது கொடுத்தா அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. அது உடம்புலேருந்து வெளியில் போயிடும். பட் எடுத்துக்கிறது வேஸ்ட்டு. உங்களுக்கு தேவையில்லைன்னா எடுத்துக்கிறது வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் கொழுப்பு சத்து உள்ள A, D, E, K, விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K இது 4ஐயும் நிறைய எடுத்திங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு. ஓகே மேம். இவ்வளோ நேரம் நம்ம விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி அதோட பாதிப்புகள்லாம் என்னென்னு நிறைய பார்த்தோம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ.